எங்களுக்கு நீ 48 நாள் தவணை கொடுத்தால் அதற்குள்ளா கொடுத்து விடுகிறேன் ஐயா. அடே உண்மை. ஒரு மண்டலமா? ஆமா. எவன்ட போட்டுவான்? யார் போட்டுவாங்க? வட்டி வருமா? வட்டி யார் அப்பனோட சொத்து பணம் போட்டு? ஹரிச்சந்திரா, நாட்டை ஆண்ட மாமன்னன் 48 நாள் ஒரு மண்டலம் கேட்கிறார். உனக்காகவே அந்த ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாளை நான் தருகிறேன். அந்த 48 நாளுக்குள் கண்டிப்பா கொடுத்து வர மாட்டேன் ஐயா. கடன் மிச்ச பட்ட கடனை சொல்ல முடியாது என்றே 48 நாளுக்குள்ளே கொடுக்கணும். கொடுத்து விடுகிறோம். கொடுத்து விடுகிறோம் சுவாமி. கொடுத்து விடுகிறோம் சுவாமி. கொடுத்து விடுகிறோம். அப்படியே ஒத்து ஒதுக்கு. ஹரிச்சந்திரா ஐயா, எனக்கு சேர வேண்டிய பொண்ணுக்காக சரையூர் நதி கரையோரம் ஒவ்வொரு எனக்கென்று ஒருவரை அனுப்புகிறேன். அவனிடத்தில் எனக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுத்தேன். போகிறேன். இந்த நாட்டை விட்டே போகிறேன். போகும் நேரத்திலே நாங்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து 3 முறை வளம் வந்து போகிறோம் ஐயா. ஏன் உள்ள புடிச்சா தெரியுமா? வயதிலே மூத்தவர், பெரிய ஒரு மகான், ஒரு மரியாதை தானே. அப்படியா? ஆமா. மனசுல வச்சிருக்கோம். நீங்கள் நிற்கும் பொழுது நான் உட்காரலாமா? மரியாதை தருகிறேன். நம்பர் சொல்லணும். இல்ல, மரியாதை தான். அந்த குசும போதா பாரு. ஏழை குசுமா, அந்த ஏழை குசும் போத பத்தி இவரை உட்கார வர நான் நின்றுட்டேன். சரி போய் வருவோம். வாங்க. டேய் டேய் போயிட்டு வர போய் பாத்தியா போறேன் ஐயா. வரத்தியா நீ போற ஐயா? போய் வருவோம். வரமாட்டேன் ஐயா. அர்த்தப்பட்டு போற முண்டைக்கு மூத்தார் போறோம்னா மச்சின போறேன். ஏதோ கல்யாணம் பண்ணி குழந்தை பொண்ணு போச்சு. சேராத கூட சேர்ந்தா கெட்டு போடுறான். கொஞ்ச நாளைக்கு அந்த பையன்களை பார்க்கலாம் கூட இருமான்றாங்க பெரியவங்க. நான் வாழ மாட்டேன். யாரையும் மதிக்காம அர்த்தம் போட்டு போறான்னா சொல்லாம கொள்ளாம போகணும். அதை விட்டுட்டு ஐயோ ஊத்தார பயந்துறாரா பெரியம்மா போயிட்டு வராரு. வரமாட்டேன் ஐயா. ஏன்டா போயிட்டு வர போற? இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். நான் போறேன். அந்த வார்த்தை என் நாவினால் வராது ஐயா. ஒரு வார்த்தைக்காக போய் வருகிறோம். ஓ அப்படியா? போறேன்னு சொல்லக்கூடாது. போன்றதே சொல்லக்கூடாது. போய் வர்றேன். புண்ணிய வரே நாங்கள் ஆனா 4 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட இருக்கப்பட்ட கொடுக்குறாங்க. இல்லாதவங்க வாங்கிக்கிறீங்க. அது அங்க குத்தம் சொல்லதான் நமக்கு குத்து. அதனாலதான் நான் அத்தனையும் வாங்கிக்கிறேன். புரியுத? அந்த கூட வாங்கிக்கலாம். ஆனா மொத்தமும் வார்த்தை சொல்றேன். உண்மைதான். எட்டு போறதுக்கு 4 வந்துதான் மக்களை சலசலான்னு பேசிக்கிறீங்க. கையில கம்மியாட்டி பிராமணி லக்காடி நீ எப்படா சாவு போட்டு அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க எந்த அளவுக்கு கெட்டுங்களோ அந்த அளவுக்கு இந்த பகவான் புனித்துல முருகனுடைய புனித்துல நல்ல ஓடுறோம். ஹரிச்சந்திரா, உனக்கு எனக்கும் பகையா இல்லை. பெரியவங்களை மதிக்காம போனதுனாலதான் உனக்கு இந்த நிலைமை. சிறுங்கமா முனிவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு அதை எண்ணி பார்க்கணும்.
வாலிப தசை இருக்குதுன்னு ஆடக்கூடாது. குழந்தை பருவத்திலிருந்து வளர்த்தவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். மானகட்ட பயரே, பொய் சொல்லாத புனிதன், ஏக பத்தினி விரதன், தன் மனைவியாக கவரை மற்றவர்களை தாயாக தங்கையாக நினைக்கக்கூடியவன், வாரி வாரி உடுக்க வல்லல் என் மாணாக்கள் அரிச்சந்திரன் ஒருவனே என்று தேவ சபையிலே வார்த்தைக்கு சொன்ன மானகட்ட பயரே. மாணாக்கள் உப்பச்சட்டி விரவோடு முதல் கொண்டு இலக்க தாரை மாற்ற உடுத்துவிட்டு பஞ்சையா பராரியா பரதேசியா நாட்டு விட்டு காட்டுக்கு போயிட்டானா? காட்டுக்கு போயிட்டான். விடமாட்டேன். பேசிட்டு இருந்தா பணம் போயிடும். சர்வனதை கைவிட்டவன் போயிட்டானா பணம் போயிடும் இல்லையா? இப்பொழுது அந்த பணத்தை வாங்கியவரை யாரை அனுப்புவது? வானத்திலே இருக்கின்ற சுக்கிர பகவானையே தரகராக அனுப்புகிறேன். சுக்கிர ஆத்துல நல்லா இருக்காரோ? நல்லா அழகரே சொர்க்கமா இருக்கா. எதுக்காக அழைச்சிங்க? தேவலோகத்தில் நடந்த அத்தனை கிடைக்கலையோ? ஆமா. அதனுடைய அரிச்சந்திரத்துல உப்பச்சட்டி விரவோடு அத்தனையும் வாங்கிட்டியா? வாங்கிட்டியா? எனக்கு பொண்ணு தரணும். ஓ, எவ்வளவு பொண்ணு கொடுக்கணும்? ஒரு வட்டப்பாறை. ஒரு வட்டப்பாறை. வட்டப்பாறையின் மீது மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானையோ? யானையின் மீது வீர வாலிபன் அமர்த்தி வாலிபனா அவனுடைய கலத்தில் ஒரு வெள்ளி கொண்டு கொடுத்து அது ஒரு மணிக்கு தரவைத்து அவருடைய மலம் கொண்டு வீசி எரிந்தார். அது எவ்வளவு உயிரம் போய் கையை விழுந்து எழுக்கிறதோ அவ்வளவு புண்கட்டு. அவ்வளவு முன்னா கேட்டிருக்க. அது தவணை வச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு? 48 நாள். ஒரு மண்டலம் சரையூர் நதிக்கரையில இருக்கிறார்கள். அப்ப நீ என்ன செய்யுது? நீ அங்கு செல்ல வேண்டும். சென்று அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும். அப்படியா? அப்படி வாருமையா. இல்லையா? நான் கேட்கிற கேள்வி சொல்றியா? ஒரு மனிதனை ஒரு தேர் கொட்டினா அவன் நிலைமை எப்படி? கொஞ்சமா கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷன் தேர் கொட்டினா கொஞ்சமா கொடுக்கும். துடிச்சிடுவான். ஆமா, துடிச்சு. அது 1000 தேர் ஒன்றா சேர்ந்து கொட்டினா அவன் செத்து போடுவாயா? அந்த அளவுக்கு நீ கொடுக்கின்ற தொல்லைகள் தாங்க முடியாமல் மன்னவன் வாழ்க்கையில வெறுப்படைந்து அடிவயிற்றில இருந்து முனிவரைக்கு சேர வேண்டிய பொன் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு குடும்பத்தை அப்படியா? இவ்வளவுதானே? நான் செய்ய முடிச்சிடுறேன். நமக்கு எதுக்கு பொண்ணு? நம்ம காய்ச்சல். ஆமா, சுதந்திரமா காய்கறி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கும். ஆமாயோ. இந்த நாட்டுல ஏன்னா பாருங்க இல்லன்னு ஒரு பொய் வாங்கிட்டு இல்லன்னு ஒரு பொய். இவ்வளவுதானே? வெற்றிகரமாக ஆகட்டும், போயிட்டு வரேன். அம்மா, என பெற்றவளே, என்னால் நடக்க முடியவில்லை என் தாயே. அம்மா, நான் என்ன செய்வேன் அம்மா என்று கதறுகிறேன் மகனே. செல்வ
மகனே உலகை எனக்கு இன்னலை வந்து நேரும் என்று நினைக்கவில்லை என்று அழுகிறாய் ராஜா. கலக வேண்டாம் அம்மா. அரண்மனையிலே வாழ்ந்தவரை என்னை நடக்க செய்ய வேண்டும் நடந்து வாருங்கள் என்று கூறுவீர்கள் அம்மா. எப்படி நான் நடப்பேன், எப்படி மகான் உரைத்த வார்த்தை பிரகாரம் இதோ பார்த்தீங்களா, நதிக்கரை ஓர வந்து விட்டோம். ஒரு ஆளுக்குதான் உரைத்தார், இன்னும் யாருமே வரவில்லையே, தெரியவில்லையே. சரையூர் நதிக்கரம் ஓரம் ஹரிச்சந்திரன் இருக்கிறான். அவன் இடத்தில் சென்று பொன்பொருளை வாங்கி வா என்று வந்து விட்டேன். சரி, இங்குதான் எங்கேயாவது இருப்பார்கள், சென்று பார்க்கிறோம். என்னுடைய நாடு அயோத்தி, அந்த நாட்டு மன்னன் என் பெயர் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன்
ஆமாம். அவர் யார்? மனைவி சந்திரமதி. அவர் யார்? மகன் தாசன் ஐயா. ஆமா. நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. நான் யாருன்னு தெரியுமா? முனிவர் பெருமான் அனுப்பிய தலைவர் நான் தான். நீங்கள் தான் அது. அதாவது சுவாமி நமஸ்காரம் ஐயா. இருந்தாலும் பொன் பொருளை கொடுக்கிறேன் என்று உரைத்தாய். கொட்டு 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 சுவாமி. கொட்டு. நீங்க கொட்டு கொட்டு. ஐயா. இப்போதான் வந்தீர்கள். இதற்குள்ளாக பொன்னை கொட்டு கொட்டு என்றால் எப்படி தர முடியும் சுவாமி? உங்களுக்கு சேர வேண்டிய பொன்னை நான் தர வேண்டும் என்றால் அதோ பார்த்தீர்களா காசிமா நகரம் அதுவரை நடந்து வாருங்கள் ஐயா. என்னது? பொன்னை தர முடியாதா? இல்லை என்று சொல்லிவிட நான் போய்விடுகிறேன். அதோ பாருங்கள் ஐயா காசிமா நகரம். காசி மாநகரம் அதுவரை நடந்து வாருங்கள். அவ்வளவு தூரம் உங்களுக்கு சேர வேண்டிய பொன்னை நான் இல்லை சொல்லாமல் கொடுத்து விடுகிறேன். அவ்வளவு தொலைவு நான் நடந்து வர வேண்டுமா? சரி. என்னால் முடியாது. ஐயா இல்ல நான் போறேன். நடக்கவே முடியாது. உன்னால் நடக்க முடியவில்லை என்றாலும் என் தோளின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். நான் எடுத்துச் செல்கிறேன். அப்படியா? புறப்படுகிறேன். மகனே, ராஜா, நடந்து வாடா நடந்து வாடா நடந்து வாடா நடந்து வாடா. பார்த்தீர்களா? இதுதான் காசிமா நகரம். அப்படியா? ஆமாம் ஐயா. அதோ பாருங்கள் காசிநாதர் ஆலயம் எவ்வளவு சிறப்பாக காட்சியளிக்கிறது. வணங்கிக் கொள்ளுங்கள். ஆகட்டும் சுவாமி. இறைவா, கருணாகர கடவுளே, ஈசா பரமேசா, நீதான் எங்களுக்கு காட்சி தர வேண்டும். அரகரா சிவ சிவா சங்கரா, அரகரா சிவ சிவா சங்கரா, அரகரா சிவ சிவா சங்கரா, உன் தாளினை போற்றி பணிந்தே காசி நாதா நாதா படிகளுக்கு கர்த்தரே நீதான் காட்சியளிக்க வேண்டும். ஆமா. ஆண்டவரை வணங்கிவிட்டோம். ஆண்டவன் உடையண்டியா? உண்மைதான் ஐயா.
எப்படி வாங்கினாய்? இப்படிதான். அப்படியா? இதோ பார்த்தையா? ஆமா, காஞ்சிபுரம் இருக்கிறோம். இல்ல சுவாமி. கரிவரத பெருமாளை பார்த்திருக்கிறோம். இல்லை ஐயா. அவருக்கு ஒரு தங்கமாலை சாட்டலாம் நான் இருக்கிறேன். அங்கு சாற்றுவார்கள். ஆமா, அதை நான் பார்த்ததில்லை. அது எப்படி சாட்டுவார்கள் தெரியுமா? எப்படி? கருத்து நிட்டு புகழும் சுவாமி, என் தந்தை கருத்திருக்கூடிய அந்த அனோர கிட்டி அகற்றுங்கள். அந்த பொன்னர் மறைத்து நான் உரைக்கின்றேன் சுவாமி. நான் உரைக்கின்றேன். பொன்னை நீ கொடுக்கிறாயா? ஆமா. பரவாயில்லை, இருந்தாலும் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் நீ பிறந்திருக்கிறாய். ஆமா, அந்த பொன்னை நீ எந்த கருத்துல கொடுப்ப? எந்த கருத்தில் நான் கொடுப்பேன். அப்படியா? அழுகிறானே ஐயா 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 பொன்னை நீ கொடுக்கிறாயா? நான் கொடுக்கிறேன். ஆமா,
ஏனென்றால் இருந்தாலும் இந்த காலத்தில் அவர்களுக்கு இல்லை, இருவருக்காக இல்லை என்றாலும் உனக்காக நான் அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கட்டை வைக்கிறேன். ஏனென்றால் அதாவது பெண்கள் சொல் தவற மாட்டார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் கொடுக்கிறேன் சுவாமி, நான் கொடுக்கிறேன். ஒரு இடத்தில் கடன் வாங்க சென்றாலும் இப்போது பெண்களை தான் முன்னே வைக்கின்றார்கள். ஆகினாலே நீ கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சுவாமி கெட்டியாகட்டும் சுவாமி. என்ன கொடுக்கிறேன் ஹரிச்சந்திரா, கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வந்து கொண்டிருங்கள். ஆம், ஏற்பாடு நான் செய்கிறேன். செய்திருக்கிறாயா? ஆமாம் ஐயா. புறப்படுகிறேன். சந்திரமதி, அந்த முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை நான் எப்படி தருவேன் என்று சிந்திக்கிறேன். எப்படி தர முடியும், எப்படி தர முடியும், ஒன்றுமே புரியவில்லையே கண்ணே. இது நாள் வரை உங்களிடத்தில் நீங்க பேசக்கூடிய